எதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி என்னவோ அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுக்காம தான் பெங்களூருன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஆள் அங்கதான் இருந்தது. கரெக்டா அங்கதான் இருக்காரு. நம்ம vlogல ஃபர்ஸ்ட் வந்ததும் நான் பெங்களூர் தான் வந்தியா. இது மாதிரி எல்லாமே அவன் லைஃபோட ஸ்டார்ட் எல்லாமே எங்க ஆரம்பிக்கும்னா பெங்களூர்ல இருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்றான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலன்னு. இந்த பொண்ணை நினைச்சு நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கான். ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவே நினைச்சு நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கான். ஏன்ட்ட கொஞ்சம் தான் சொன்னா இப்ப கூட பாருங்க அந்த பொண்ணை இது பண்றதா ரோட்ல குறுக்க கூட போய் விழுந்து சாவுவேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு சர்வீஸ் ரோட்ல லாரி வந்தா கூட சாவுவேன்னு தான் ஓடிட்டு இருக்கான். இதுதாங்க லைஃப். அடுத்து தம்பியை பத்தி சொல்றது ஒண்ணு இல்ல, தம்பியை பத்தி தம்பி சொல்லுவார். இது வரைக்கும் நம்ம அவரை கலாச்சிருக்கலாம், இது வரைக்கும் அவர் எவ்வளவு காமெடி பண்ணிருக்கலாம், பண்ணலையா? இப்ப நம்ம வந்து கையில ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குஸ்கா இருக்காருல, அவருடைய தங்கச்சி குஸ்கிக்கு அதெல்லாம் உன் பேரு குஸ்கா, உன் தங்கச்சி பேரு குஸ்கி. குஸ்கா ஒரு தங்கச்சி குஸ்கிக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை எங்க இருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்காங்களாம், அங்கதான் ஒர்க் பண்றாங்களாம். ஆமா. ஜென்ரலா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு, இப்ப உங்க வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம்னா மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு நம்ம பாப்போமா இல்லையா? மாப்பிள்ளைக்கு 100 கோடி சொத்து வேணான்னு சொல்ல வரேன். வேணாம், ஏன்னா உங்களுக்கு தெரியல நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏன்னா உன்கிட்ட அப்படி கிடையாது. அந்த பொண்ணு அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நல்ல குணம் வேணும், நல்ல மனம். அவ்வளவுதான். 3 ரோஸ். குணம், மனம், திடம், இது 3 இருந்தா போதும், அவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க. இல்லைங்க, பெரிய மனுஷன் நான் சொல்றேன். எல்லாருமே என்ன சித்தப்பான்னு இது வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஆனா சித்தப்பா கிடையாது. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தா அது என்னென்ன பார்க்கணும். என் பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்காங்க? தங்கச்சி வந்து BE படிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு அவங்க உங்க பொண்ணா இல்ல அவன் தங்கச்சி அப்படி வரீங்களா? எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பெரியவங்களை கூட கூட்டு போனோம்னா நல்லபடியா. ஆனா இவன் விளங்க மாட்டானே. இவனை வச்சுக்கிட்டு தான் நான் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். ஃப்ரிட்ஜ் 2 நாள் உங்க வீட்டுல அது வருதாடா? இப்ப லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வருது போல இருக்குடா. அது இத்தனைக்கும் ஸ்டெபிலைசர் வச்சாங்க. ஸ்டெபிலைசர் ஃபர்ஸ்ட் புகை வந்துச்சு, இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்தே புகை வருது. ஸ்டெபிலைசர்லயே புகை வந்துச்சு. அப்புறம் அது இந்த இவனை கூட்டு போய் தான் வாங்கினேன். அடுத்த வாரம் போலாங்க, மறுபடியும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம். இவனுக்கு அந்த கடைக்கும் ஏதோ ஒரு டீல். அதாவது பொண்ணு பாக்கிறதுக்காக நாங்க போறோம். குஸ்கி வந்து வீட்டுல இருக்கு. குஸ்கிக்காக ஒரு அதாவது குஸ்கிக்காக ஒரு குஸ்கு பாக்குறதுக்காக நாங்க இப்ப பெங்களூர் போறோம். குஸ்கு வந்து அங்க வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனில ஒர்க் பண்றாப்லையா. ஆனா அது வந்து இவங்க சொந்தக்கார பையன்னாலும் கூட அவங்களோட நடவடிக்கைகளை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். அது இல்லாம எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்காக போறேன். அப்படியே குஸ்குவையும் பாத்துட்டு வரலாம். பத்திரிக்கை அடிச்சாச்சா இல்லையா? பத்திரிக்கை சொல்லியாச்சு. அந்த பையன் பேர் என்ன? அர்ஜுன் அலைஸ் குஸ்கு. இப்ப நீங்க என்ன வேணாலும் வச்சுக்க, நாங்க வந்து குஸ்கி அண்ட் குஸ்கா அப்படின்னு தான் நாங்க கூப்பிடுறோம். ஆனா எனக்கு இந்த பாட்டு நாங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். டிஜேல எங்களுக்கு இந்த பாட்டு போடணும். 6 7 8 அது மாதிரி வண்டி ஏதாவது வாங்கி தரதா இருந்தா சுசுகி வாங்கி. ஓகேவா? ஒரு ஸ்மெல் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அற்புதமான மழை வந்து கிட்டத்தட்ட வேலூர்ல அதிக வெயில் இருந்துதான் மக்கள் பாத்துருக்காங்க. ஆமா, வேலூர்ல நம்ம உள்ள என்ட்ரானோம்னா மழை பெய்யுது. ஏன்னா அடிக்கடி நிப்பாட்டே இருக்கீங்க. சின்ன தேநீர் சொல்றதுக்கு சிறுநீர், சின்ன தேநீர் அருந்தி விட்டு திரும்பவும் நாம் நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா ஆம்பூர் தாண்டி. உண்மையில வேகமா கையை காட்டிட்டு ரொம்ப தௌலத்தா வந்து இந்த ஊர்க்காரரு அப்படிதான். இந்த ஊர்க்காரரு இப்ப நீங்க கோடம்பாக்கம் இருக்கும்போது இப்ப நான் கோடம்பாக்கம்
கோடம்பாக்கத்துல இருக்கும் நீங்க ஈஸியா கலாச்சிருவீங்க ஒண்ணு பேசுறீங்க. எங்க ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா தெரியும்ல. அவனுங்களே கலாச்சிருக்கிறேன் இப்ப ஏங்க வரீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. எங்க ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா என் தோரம் பசங்க நான் உங்க ஏரியால ஒரு சின்ன பையன் சொல்லட்டுமா? என்ன சொன்ன அதாவது நாங்க படிக்காதவன் சூட்டுக்காக கட் பண்ணினா சாவடிச்சிடும். படிக்காதவன் சூட்டுக்காக நாங்க போயிருக்கோம். போகும்போது சின்ன பையன் யாராவது நடிக்கிற மாதிரி பையன் இருந்தா உங்க ஏரியால இருந்து கூட்டு வாடா நாங்க சொன்னோம். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்தான். அண்ணா ஒரு 3rd 4th படிப்பானா, 7 வயசு பையன்பா ஒருத்தன் வந்தான். வந்தோடனே அவனை நான் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இப்படி தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சாட். அதுக்கு முன்னாடி நானும் அவனு உட்காந்துருவோம். சரி பேசி அவங்க கூட ஜெல்லாவுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். இவன் சொல்லிட்டு வேற போறான், அண்ணா நம்ம பையன் தான், நம்ம கொஞ்சம் கெத்து ஏரியால இதுன்னு சொல்லிட்டு போனான். சொல்ல போகும்போது ஒழுங்கா நடுறா அது இது அப்படின்னு சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு இவரு அண்ணன் திட்டமெல்லாம் நடந்து கூடாது புரியுதா அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவன் என்ன நினைச்சான்னு தெரியல கூட்டு போனான். நான் அர்த்தத்தையும் பாக்குறேன் அவனையும் பாக்குறேன். என்ன எப்படி பேசுறான்னு ஊர்ல எல்லாம் ரொம்ப பொது இடம்ன்றதுனால கொஞ்சம் அமைதியா இருந்தானே அப்படின்னா. அதனால சின்ன பையன் முத கொண்டு உன்னை அசிங்கமா தானே கேட்பான். இல்ல நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் என்னன்னா சின்ன பையன் கூட என்ன உரிமையா பேசுறானே அந்த அளவுக்கு நான் அவங்களோட பழகுறேன்றத நான் பாக்குறேன். ஓ அப்படியா விஷயம். உள்ள வந்த பிரதர் அண்ணா டீ இருக்கா அப்படின்னு கேட்டேன். எத்தனை லிட்டர்னு கேட்டாரு. அண்ணா டீ இருக்கா? எத்தனை லிட்டரு பால் எத்தனை லிட்டரு இருக்கு? எத்தனை நாள் ஆகுனாலும் எத்தனை லிட்டர் வேணாலும் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன் மாடு பின்னாடி தான் கட்டிருக்கீங்களா? ஆர்டரே பண்ணிடலாம். ஏதோ ஆவின் பூத்துக்கே போயிடலாம். எனக்கு மாட்டு பால்ல வேணாம், ஒட்டக பால்ல இருக்கானே. ராஜஸ்தான் போய் வந்து கூட இழுத்துட்டு வந்துடலாம். பாகிஸ்தான் நானே கறந்து கூட போடுறேன்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான்றாரு. என்ன இருக்கு? என்ன வேணும்? ஆர்டர் எத்தனை வேணும்னே பண்ற மாதிரி. 1 2 3 4 சுகர் மீடியம் அவர் கொடுத்துட்டாரா? கொடுத்தாங்களா? இதுக்கப்புறம் சுகர் நீனா எப்படா சுகர்? மொத்தமா அந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் தான் வாங்கி இந்த கடையை நடந்துட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு திடீர்னு 4 டீ கேட்டீங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணன் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இப்போ உனக்கே இதுக்கு முன்னாடி 4 கஸ்டமர் டீ வாங்கினா முறுக்கு ஃப்ரீயா? அதெல்லாம் என்னைக்கு வாங்கினதோ அதான் கடைசியா இருக்கு. இந்த பாரு அதுலயே 2-3 முறுக்கு மிக்ஸ்டு. என்ன எல்லாம் சாப்பிடலாமா? எப்படி வேற இவ்வளவு கான்பிடென்ட்டான ஒரு மனுஷனா? எனக்கு தெரிஞ்சு இவர் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாரு. இங்க இருந்து கஸ்டமரை புடிச்சுன்னு போறதுதான் அவர் வேலை. சொன்னது உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். எடுக்கலாமான்னு கேட்டோம். எது வேணாலும் சாப்பிடுங்க, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. பேசாம புஷ்கா வாங்கி விட்டு இவரை நம்ம கூட்டு போயிடுவோம். நல்லா காமெடி பண்றாரு. சரி வாடரமா வாழைப்பழம் சாப்பிடுவோம். ஆமா அதான் இயற்கை தான். ஒரு சீர் வாங்குவோமா? ஒரு சீரா? ஒரு சீர் கூடாது. அதான் இல்ல அது பொண்ணு பார்க்க போறோம்ல, அந்த சீரு தட்டு அந்த இதுல பையன் பார்க்க போறோம். பொண்ணுக்கு பையன். நாங்களே சுகர் கட் பண்றோம். எங்க வயசுக்கு வயசுக்குலாம் இதெல்லாம் தூரமா நின்று வரைக்கும் பார்த்து வீட்டுக்கு போயிடணும். இல்ல ஆக்சுவலா சுகர் எனக்கு தண்ணி சொல்லன்னு பாத்தேங்க. அதுக்குள்ள ஒரு ரெடியா போட்டு கொடுத்துட்டு நம்ம வீடியோ நிறைய குழந்தைகள் எல்லாம் பாக்குறாங்கன்னு அவங்க எல்லாம் சொல்றது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி கண்ட இடத்துல போட்டோம் அப்படின்னா நம்மளே பாருங்க பெரியவர்கள் வந்து அதனால என்னன்னா இந்த தோலை எடுத்துங்க. குப்பை குணங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஆட் பண்ண கேட்டிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பண்ணல, இன்னைக்கு பண்றானுங்க. ஒரு நல்ல இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதை விட உங்க மாமா நான் சந்தோஷப்படவே மாட்டோம். ஆமா சூப்பர். டீ ரெடி போடுங்க. போய் டீ எடுங்க. இங்க வா, இதான் வாங்குவோனே. பக்கடா கிடந்து அலையாத வா இங்க வா. அதுல ஏதாவது சிப்ஸ் ஏதாவது வாங்குவோனே. இது என்ன அப்பளமா? இப்ப இதெல்லாம் சாப்பிடலாமா குழந்தைகள்? இது பொட்டுக்கல்ல இல்லடா, அது பட்டாணிடா. இங்க பாரு டெக்னாலஜி. அவர் போட்டோ தான் அது. இந்த கிரியேட்டிவிட்டி வேற எந்த ஊர்லயும் பத்தல. இது என்ன ஊரு? சென்னையில கூட கிடையாதுங்க இது. இது என்ன ஊர்னா? வாணியம்பாடியா? பாண்டிச்சேரியா? வாணியம்பாடி. எதை கேட்டாலும் பாண்டிச்சேரி மாதிரியே உழுவுறா. வாணியம்பாடி தான். பிரியாணி ஃபேமஸ் கிடையாது. அண்ணன் தான். அண்ணன் பேரு வந்து மேக் சேஃப். இல்ல அது சொல்றாரு பாருங்க. பேமெண்ட் கரெக்டா பண்ணி உரைக்கிறாரு. இது வந்து 2 ஒரு வச்சுக்கலாம். ஒன்னு வந்து பேமெண்ட் பண்ணனா இப்படி ஒண்ணு. இது ரொம்ப கிரியேட்டிவான ஐடியா. நீங்க ஏதாவது கடையெல்லாம் நம்ம கில்பர்ட்ல இதை பண்ண சொல்லி பண்ணுவோம். ஒரு டீ இங்கே காலி ஆயிரும் போல தெரியுது. சரி விடுங்க, அதையாவது காலி ஆகட்டும். யாரு கேட்டது ஒரு டீ? எடியா நின்னாயா? என்னயா மதுரை பாட்லேஷன் எடுத்தாலும் டீ எடுக்க மாட்டேன்றாங்க. வாணியம்பாடியில நீங்க இது வரைக்கும் கரண்டில பால் அள்ளி பாத்துருக்கீங்க? யாராவது தோசை திருப்பில பால் அள்ளி பாத்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட அண்ணன் எங்க அண்ணன் சொல்லுங்க டீ எப்படி இருந்துச்சுன்னு. ஆமா நீங்க இந்த ஊரை எப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணன் வைப்பாரு. ஒரு பப்ஸ் வாங்க. ஏன் அதை குறைய வச்சுக்கிட்டு? என்ன பப்ஸ்? ஒண்ணு கொடுமா. சிக்கன் இல்லையா? சிக்கன் வந்து கோழி அறுக்க கூடாதுன்னு. அப்ப முட்டையை மட்டும் புடுங்கலாமா டிக்கில? குடிக்கிட்டு இருக்காங்க யாரோ. நம்ம கடை பேரு நானே ஜிஆர்எம் ஐயங்கார் பேக்கரி. இவ்வளவு பெருசா உங்களுக்கு வரலன்னா நாங்களே சொல்றோம். உங்க பேர் என்ன அதை சொல்லுங்க. மகேந்திரன் அண்ணன் கடை. உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த கடையா அடுத்த கடையான. தோசை திருப்பில யாரு வந்து பாலை கிண்டுறாங்களோ அதுதான் எங்க மகேந்திரன் அண்ணன். வாங்க பப்ஸ் கொண்டு வாங்க. பப்ஸ் ரெடி. அது நான்
கொஞ்ச நேரம் இருங்க. இருக்கு பாருங்க, முட்டை சுட சுட இருக்கு. என்னண்ணே பாதி முட்டை தான் இருக்கு. விலை அதிகம் தம்பி. முட்டை விலை ஏறி போச்சா இல்லையா? என்னடா இப்ப 7 ரூபாய் நம்ம ஊர்ல இல்ல. பேசிக்கிட்டே பொங்க விட்டாரு. அண்ணி பாலை பொங்க விட்டு கீழே ஊத்தி விட்டாரு, பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சு விட்டுருங்க. அவர் அடுப்பு கிட்ட விடாதீங்கடா. அவர் நான் இங்கதான் கட்டி போட்டிருந்தேன், எப்படி அங்க போனாருன்னு தெரியல. சாப்பிட்டோம், ஈவினிங் இதாயிடுச்சு. இப்ப அப்படியே நம்ம கிளம்ப போறோம். அதாவது அவருடைய மச்சான தான் வெரிஃபை பண்ண போறோம். ஆனா பரவாயில்ல, மச்சான் அப்படியே ஓடி போனா கூட பரவாயில்ல. ஓரமா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். மனுஷன் டீ குடிக்க கூடாதா? குடிக்க கூடாது. நான் உண்மையை சொல்றேன், இதுவே என் தங்கச்சி கல்யாணமா இருந்தா இன்னும் நான் நின்றுக்கவே மாட்டேன். தங்கச்சி கல்யாணம் மாப்பிள்ள நல்ல இடமானு உங்களை நம்பிதானே கொடுக்குறேன் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டு அப்படின்னு யார்ட்டையாவது கெஞ்சுவேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளைட்டு ஏன் கெஞ்சணும்? பொண்ணு வீட்டுக்காரன் நான் எதுக்கு போய் கெஞ்சணும்? ரைட். வீரமா இருப்பேன். சரி. ஆம்பளை வீட்டுக்காரனை வந்து நிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல. அப்ப நீ போய் கெஞ்சி பேசும்போது ஆனா எனக்கு உண்மையிலே ஆசனை. என்ன சின்ன வயசுல நான் பிறந்துட்டு அதுக்கு இப்ப உங்க அப்பா எதுவும் பண்ண முடியாது. அப்படி சொல்ல ட்ரை பண்ணாருன்னா உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா அப்படி சொல்லல. அந்த டைம்ல ஆசை. நான் பிறந்து கண்ணை விழிச்சு பார்க்கும் போது என் பக்கத்துல உங்க அப்பா இல்ல. டேய், எங்கடா போனா நர்சிட்ட பேசியல. இதே வேலையா போச்சு. நான் பிறந்தாலும் இதான் பண்றேன், என் தம்பி பிறந்த இல்ல இல்ல, எனக்கு உண்மையில தம்பி பிறந்தோம் நான் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்ப எனக்கு 2.5 வயசு என் தம்பி பிறக்கும் போது சொன்னாங்களா என்கிட்ட வந்து இந்த மாதிரி தம்பி பிறந்தா பண்ணோன்னே அப்படின்னு நான் சொன்னேன். நர்ஸ் சொன்னாங்களா அழகா இருக்கு இந்த குடும்பத்து குழந்தை இல்ல. நான் ஃபீல் பண்ணனா, ஏன்னா எனக்கு வந்து நான் வேண்டுனதே எப்படியாவது இந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்க கூடாது. பிறந்தோன்னு அதை ஃபீல் பண்றேன். எப்படியாவது தங்கச்சி பாப்பா நமக்கு வரணும். அந்த இது வரும்ல, இப்ப இவனே குட்டி பையனா இருப்பேன், அதை விட குட்டி பொண்ணு தங்கச்சி கூட்டிட்டு அப்படியே கடைக்கு போனோம். எவனாவது தங்கச்சி சீரிஸ் எல்லாம் பாக்குறியா? எவனாவது தங்கச்சிட்ட மம்பிள் தானே, ஏய் நான் பாத்திருந்தா அப்படியே தமிழ் படம் பண்றேன். அப்படி அடிக்கணும். தங்கச்சிக்காக போய் மழையில கொடைய பிடிச்சி தங்கச்சியை கூட்டு போனோம். சமுத்திரம் அப்படியே தங்கச்சி முள்ளு படாம அப்படியே கையை வச்சு தாங்கி சூரிய தாங்கி வம்சம் தம்பி தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதாவது இப்ப நாங்க டீ குடித்து விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். உண்மையிலே மகேந்திர அண்ணன் கடையில பப்ஸ் சூப்பரா இருந்தது. ஆமாண்ணே. இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நீங்க பேசாம இப்படி போங்கண்ணே, நான் இந்த இது பாதுகாப்பு மாதிரி இப்படி வரேன் உங்களுக்கு. எல்லாரும் அங்க சாப்பிட்டப்போ நீங்க ஏன் சாப்பிடாம கூட்டிட்டு வந்தீங்க? நான் சுகர் சாப்பிட மாட்டேன். சுகர் சாப்பிட மாட்டீங்க, இன்னொன்னு கண்ட எண்ணெய் பொருட்கள் கிண்ணெய் பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப உனக்கும் கிடையாது, என் கூட நீ சரி ஓகே. அதனால தான் மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கும். நம்ம ஜூஸ் குடிப்போமா? நம்ம இயற்கை வெளியில போவோம். இப்பதானே நான் டீ குடிச்சீங்க. அவன் ஊசியில கிடைக்கிறதுக்காக டக்குனு ஏத்துறான். சரி ஓகே, அப்ப ஜூஸ் சொல்லுங்க எல்லாத்துக்கும். சக்கரை எல்லாம் அண்ணா என்ன ஜூஸ் இருக்கு? மாதுளை, ஆப்பிள், அப்புறம் சீதா போட்டுட்டு இருந்தேன். போடுறாங்க, நான் ஏன் இப்ப போட போறேன்? என்ன சட்டியில போடுறா? போங்கண்ணா, நான் வரலண்ணே. என்னப்பா அது? இப்பதானப்பா சொன்னேன். மூடி சரியில்லை, மூடிட்டு வா. நான் இந்த எண்ணெய் பொருட்களை தொடவே போயிட்டு வான்னு. சத்தம் இது என் வயசு இருக்கு. யாருக்குடா இவ்வளவு பெரிய டிவி தனியா ஓடிட்டு இருக்கு? இவ்வளவு பெரிய டிவில இல்ல நம்ம vlogs தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ்வளவு கிளியரா இருக்க மாட்டா நம்ம எடுத்தா? எவ்வளவு பெருசு அந்த டிவி? இதுல பார்க்கும்போது தானே நம்ம செய்யற தப்பெல்லாம் நல்லா தெரியும். ஆடியோ கிளியரா இல்ல பாரு, இவங்கெல்லாம் மைக்கே இல்லாம தனியா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி நம்ம திருப்ப கூடாது. பாக்குறவங்களுக்கு இவர் என்ன வந்து டீ குடிக்க என்ஜாய் பண்ண வந்தா இதுலயே கரெக்ஷன் சொல்லிருக்கீங்க. போங்கண்ணே. என்ன உண்மையிலே எனக்கு வேலை செய்யணும் போல இருக்குன்னு ஆசையா டக்குனு ஒரு இதை பிடிச்சி வாங்க எல்லா எனக்கும் வண்டியும். உண்மையிலேயே நீங்க இங்கே வேலைக்கு செய்யணும் போல இருக்குடா. நீங்க வந்து வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா சுகர் இல்லாத டீயோ காஃபியோ குடிங்க. அதான் சொல்லி முடிச்சேன். ஏய் நான் தப்பான டேபிள்ஸ் நினைக்கிறேன். டேபிள்ஸ் இல்லையாப்பா? 2 டேபிளா 3 டேபிளாப்பா? இல்ல நான் சத்தியமா காலிஃப்ளவர் உடம்புக்கு நல்லதுதான். அதை அவிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. சரி வச்சிரு. தொட்டுட்டோம். இப்போ கஸ்டமர் வேஸ்ட் ஆகுது. காலிஃப்ளவர் ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு தானே பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்கு பாக்குறது வேஸ்ட். ஆமா நான் வேஸ்ட்னு சொல்லிட்டு என் தங்கச்சி குஸ்கிக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா என்ன பண்றாங்க, முதல்ல நான் தான் என் குடும்பத்துல லீடரா இருந்தேன். என்ன லீடர்னா என்ன பண்ணுவேன்? Daily attendance இருக்கும். வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, யாரை கேட்டு வாங்குவாங்க? யாரை கிட்ட வாங்குவாங்க? என்ன கேட்டு வாங்குவாங்க? இப்ப ஏசி அவ்வளவு முட்டலடா உங்க குடும்பமே. என்ன கம்பெனி எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ஆகும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? படிச்ச டாக்டருக்கு தான் தெரியும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சாதான் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி ஆகும் தெரியும். டாக்டருக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகி போச்சு, அந்த பையன் வந்த பிறகு அவன்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்ப ஏதாவது செய்யறாங்கன்னா உடனே மாப்பிள்ளை கிட்ட போன் அடிச்சு மாப்பிள்ளை இது ஓகேவா அப்படின்றாங்க. ஏன்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவன் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனா கேட்கறது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது. ஆனா எங்க அம்மா சரி விடு, உங்க அம்மா தான் டாக்டர்கிட்டே வந்து இது கேட்டவங்க தானே. இப்ப ஏதோ இன்ஜினியர் பின்னாடி முடியுதுல கேக்குறாங்கல்ல, விட்டுட்டு போ. இருந்தாலும் நம்ம அந்த பாட்டு இந்த பாருங்க, பதவி
பதவின்றது மாறினே இருக்கணும். ஒரே இடத்துல இருந்தோம்னா நிறைய சுரண்டல்கள் ஏற்படும். பதவி இப்படி மாறி மாறி வர்றதுதானே கரெக்டா இருக்கும். ஆனா நான் இவ்வளவு இருந்த இடத்த வேற ஒருத்தர் நிரப்புறப்போ எனக்கு வருமா வராதா? என்னைக்குமே வெற்றிடம் இருந்துச்சுன்னா அது யாராவது ஒருத்தர் நிரப்பினே தான் இருப்பாங்க. ஓகேவா? நிரப்புறவங்க கரெக்டா நிரப்புனாங்கன்னா போதும். நம்ம வெற்றிடத்துல இருக்கோமான்றது முக்கியம் இல்ல, வெற்றி இடத்துல இருக்கோமான்றதுதான் முக்கியம். போதும் முடு. இவன் யாரா இவன்? இந்த ஜூஸை எப்படி அது மூக்கு நோட்டி வச்சு உள்ள வச்சு நானே இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி தானே பண்ணுவேன். என்னது மூக்குல வச்சுப்பேன், வாயில வச்சுப்பேன். ஆமா, என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிருப்பேன். பென்சில் இப்படி இருக்கும்ல, பென்சில் எடுத்து இப்படி வச்சு முன்னாடி பாத்துட்டு இருப்பேன் கிளாஸ, மேம் என்ன பண்றாங்க அப்படின்னு. நிக்கவே மாட்டேங்குது. இப்ப நிக்கல சின்ன வயசுல பீக்ல இருந்தேன். மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியா இருக்கா. இவட இந்த அமெரிக்கா டேலண்ட்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கடா. நீங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணிருக்கீங்களா தெரியல, நாங்கலாம் பண்ணிருக்கோம். பண்ணிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மூஞ்ச பாருங்க. வர மாட்டேங்குது. எனக்கு கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். எல்லாரும் ஒருத்தர ட்ரை பண்ணுவோம். கரெக்ட்டா உனக்கு 5 என்றதுக்குள்ள நீ வச்சிரணும். 5 என்ற வரைக்கும் வச்சிரணும். என்றுக்குள்ள வச்சிரணும். ஓ ஸ்டார்ட். 1 2 3 4 நிக்கல கிராஸ் அவுட். 1 2 3 4 கண்ணுல ஏன் இப்படி போகுது? வச்சிரு. அதெல்லாம் வராது. கொஞ்சம் மண்ணெல்லி வேணா கொட்டிக்க. என்ன மூத்தா இருக்கால வச்சா வராது. மூக்குள்ள ஊறானே. நான் சொல்றது கேட்டா உருட்டி சொருவிடுறா. எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் ஒன்லி அமெரிக்கன் டேலண்டட் ராணி. எப்படிமே அவனால மட்டும் முடியுதுடா. மூக்குல பலூன் ஊத்துறா ஞாபகம் இருக்கா? எனக்கு அசிங்கமாவுதுண்ணே. சின்ன வயசுல உண்மையாலே சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன பண்ணுவோம், பிரஷ் இருக்குல்ல, அதான் விட்டுறேன். வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்காது. இப்படி மூக்குல தான் வைப்பேன். வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் போயிடுவாரு. வச்சுட்டு தான் சட்டை மாட்டுவேன். பேசுவீங்களடா. எவ்வளவு லாஜிக் கீஜிக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அப்படியே பல்லு விளக்கு வாரான், வச்சு பாரான், வாய் குப்பிளி பாரான், சாப்பிடு வாரான். அவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க. கரகாட்டத்துல தலையில வச்சு சுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் இப்ப 1 ரூபா காயின்லாம் கண்ணுல எடுப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு பண்றான்ல, அவனை இது மூக்கால குடி சொல்லுங்க. மூக்காலையா? என்னென்னமோ பண்றானடா. கேம் என்னன்னா, இது மூக்குல வச்சுக்கிறீங்கல்ல, வருவீங்க வந்து இதை இதுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து குடிக்கலாம். எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அடுத்த ஆள் போடுற வரைக்கும். அடுத்த ஆள் அதே மாதிரி போட்டான்னா முன்னவன் தள்ளி விட்டு அவன் குடிக்க ஆரம்பிச்சுவான். இப்படி 4 பேர்ல யார் நிறைய ஜூஸ் குடிக்கிறீங்கன்றதான் கேம். நீங்க அதை குடிச்சிட்டீங்கன்னா நான் இங்க இதை குடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இதை குடிக்கிறதுக்குள்ள நீங்க அதை குடிச்சிடும். நான் இதை குடிச்சு அதுக்கு வந்துருவேன். என்ன இது வந்துட்டான் பாரு. தட் இஸ் 14. இல்லன்னா நீ வேணா இது வைக்கிறியா? நான் ஜெயிச்சு வரேன். ஆனா இவங்க கிட்ட கொஞ்சம் மோதுறது கஷ்டம். இவன் குடும்பமே காட்டு வச்சு குடும்பம். எனக்கு தெரிஞ்சு உனக்கு மொத்த குடும்பம் டெய்லி காலைல எடுத்து சாயந்தரம் இதை வச்சுதான் ட்ரைனிங் எடுப்பானுங்க. வேணாம்டா. இல்லைங்க மஸ்ட் குட்டி பையன். ஸ்டார்ட்ரா. இல்ல அப்பு கமல் மாதிரி இது என்னன்னு இவன் அசால்ட்டா கையில குத்தி போறான். இப்ப குடிக்கலாம். அடுத்த ஆள் வரவங்க வரலாம். டைனோசர் கோக்கல்ல ஒருத்தர் போடா. இவன் குடிக்க வரான். மீச வச்சுட்டு வர. போட்டு ஆம்பட்டுட்டேன். போடா. உன்னால முடியாது. முட்டி போட்டு வேளாங்கண்ணிக்கே நீ போட. அதையே கிடைக்கிற போ. யாரு போட முடியாதுடா சக்தி. ஃபேன் ஓடுதுண்ணா, அதானே இல்லைன்னா கிழிச்சு நட்டுருப்பா. அப்படியே மூச்சு வாங்குது. நீ வந்து என் கூட அம்பேர் வரல. சொல்றத கேளு, உனக்கு எதுவுமே வரல. இதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் இவன் யாருக்கு ஓட் பண்ணிட்டு இருக்கான்? ஜூஸ் குடிச்சா அவரு சொல்லுங்க. பாட்டிலுங்க நான் வரேன். ஜூஸ் காலி ஆயிடுச்சா? 2 கிளாஸ் குடிச்சிட்டாரு. ஆளுக்கு 2 கிளாஸ் குடிச்சாடா. நீ குடிச்ச ஒரு ஷாட் குடிச்சேடா.
போப்பா போப்பா. சுகர் கம்மியா இருக்கு, சுகர் சொல்லிட்டு வாங்க. அச்சத்தை உனக்கு வராதுடா, இங்க வர வர சீக்கிரம் போடா, இவங்க வந்து தானே நானு சைடுல வர போட போறான்னு இங்க வா இங்க வா, எல்லாம் இங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணு, அப்புறம் பொறுமையா போ. இப்படி சாஞ்சோடனே கீழே விழுந்துரும். இது எதுக்கு அதை இப்ப வேற அம்புலி மாமா வந்துச்சுடா, சக்தி கலக்கிட்டா சக்தி. முடிஞ்சுடா தம்பி, நீங்க கிளம்புங்க, ஊருக்கே போயிடலாம், மெட்ராஸ்க்கே. ஏய் இல்ல வளைச்சிட்டு வராத, நீ டிஸ்குவாலிஃபை. இப்ப அவங்க 2 பேர் தான், நீ உட்காரு போ. அவன் முடிச்சுட்டான்டா ஜூஸைய. சத்தம் கிட்டுச்சா, சத்தம் கிட்டுச்சா. இப்ப யாரு அதிகம் குடிச்சா? அப்போ அவன் தான் அதிகம் குடிச்சான். ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாத்தையும் குடிச்சான். இவன் பாதி இவன் பாதி. இவன் த வின்னர். சூப்பர். அதாவது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பொறுமை கடலிலும் நான் எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் அவன் அம்புலி கிண்டல் பண்ணி அவன் எப்படி நிரூபிச்சான் பாரு. எவ்வளவு உயரம்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரம்ன்றதான் முக்கியம். கையை கூட 10 வாட்டி ட்ரை பண்ணேன், 10 வாட்டி என்னால முடியல. 11 வாட்டி உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நானே பக்கத்துல எடுத்து வச்சு இப்பயாவது இதுக்குள்ள போடு சக்தி அப்படி. இப்ப யாருக்குடா இரு, உனக்கு நான் ஈஸியா தரேன் தம்பி. வாங்க, 10 வரைக்கும் போதும். போட்டுருங்கடி. சூப்பர், கிளாப் பண்ணுங்க, அர்த்தத்தை கிளாப் பண்ணுங்க. என் தம்பி இவர் தான். ஸ்டாலா கொடுத்தீங்கன்னா நல்லா இது பண்ணுவாரு. இவங்க எல்லாம் ஒரு சொட்டு குடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணு, அவங்கள்ட்ட இருந்து 2 சொட்டு வாங்கி இதுக்கு எப்படி ட்ரெயின் ஆகுறியோ ட்ரெயின் ஆகிட்டு. சின்ன வயசுல இதுல டாப் பிளேயர்னு எப்படி எல்லாரும் குடிக்கிறத வேடிக்கை பாக்குறது. இவன் ஸ்டால ஏதோ இது இருக்கு, சூழ்ச்சமா இருக்கு. இந்த அதே இதை நான் வச்சனா ஜெயிப்பேன். டேய் பையன் பாக்க வாங்கடா, விளையாடிட்டு இருக்காருடா. இப்படிக்குது, உங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்றா. இல்ல இப்படிக்குது, இப்படிக்குது. 1 2 3 போடா. டேய் பாத்து இங்க இருக்கடா. அவ்வளவுதான். பாஸ் பண்ணாச்சு. ஜூஸ் கிடையாது, நான் போடாம வர மாட்டேன். சரி அதை எடுத்துக்க. காருக்குள்ள உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி போட்டு வருவேன்னு நினைக்கிறீங்க. அதான் விட்டுறக்கூடாது ராசுக்கு. இந்த உலகமே உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். சிரிச்சுதே. இது வெறும் ஸ்டால் இல்ல, இதுதான் உன் உயிர். நம்ம கொடுங்க. திரும்ப நம்ம சென்னை போற வரைக்கும் இது பண்ணிட்டே இருப்பேன். பெங்களூர் ஃபுல்லா ரூம் பண்ண எங்கேயும் வரல. மாப்பிள்ள நீங்க போய் பாருங்க. நான் என் திறமையை வளர்த்துட்டு வாடா, வா அப்படியே வா. ஹவ் ரைட், ஹவ் ரைட். இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அவ்வளவுதான். வா வா. யார் வீட்டுக்காரு? அவ்வளவுதான், ஏறி போ. அமுகு டுமுகு அமால் டுமால்.